Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்து 13,130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 1,760 ரூபாய் விலை உயர்வை கண்டிருக்கிறது தங்கத்தின் விலை. கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு 1,760 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக ஜெயந்திலால் சலானி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தினந்தோறும் புதிய உச்சத்தை நோக்கி தங்கத்தின் விலை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் இதே நிலைதான் தொடருமா? ஆமா, அதாவது உலகம் முழுவதும் உள்ள பெரிய வல்லரசு நாடுகளில் சரி பதற்றமான ஒரு சூழ்நிலை. அதனால இதே நிலைதான் தொடரும். காரணம், உலக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதனால் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் இருப்பதால் தங்கமுடைய விலை தொடர்ந்து விலை உயரும். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் பெரிய அளவில் உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. 1,04,960 ரூபாய் அப்படின்னு இருக்கு ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய தினம். இனிவரும் காலங்கள்லயும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. இப்ப இந்த ஆண்டு முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாயை தொடுற அளவுக்கான ஒரு உயர்வு தான் இருக்குமா? 2 லட்சம் ரூபாய் தொடர்வதற்கான உயர்வுகள் இருக்காது. இருப்பினும் பெரிய அளவில் உயர்வுகள், அதாவது 1.5 லட்சம் ரூபாய் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வருடத்திலேயே நிகழக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். காரணம், ஒரு உலகம் நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு டென்மார்க் தேவை, மெக்சிகோ தேவை, அதே போன்ற இஸ்ரேலுக்கு காசா தேவை, சைனாவுக்கு தைவான் தேவை. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பெரிய அளவில் போர் மூழுவதற்கான ஒரு வாய்ப்புகள் பெரிய அளவில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பதற்றமான சூழ்நிலை. முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாகவே தங்கம் தெரிவதால் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் பெருமளவில் உயர்ந்து கொண்டு வருகின்றன. இது போன்ற காரணங்கள் நிச்சயமாக தங்கம் விலை உயர்வை தடுக்கவே முடியாது. அதனால் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டுதான் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருடத்திலேயே நாம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் அளவை வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து தங்கம் விலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வரும். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெள்ளி விலையுமே கிராமுக்கு இன்று உயர்வை கண்டிருக்கிறது. கிலோவுக்கு 12,000 ரூபாய் வெள்ளியின் விலை உயர்ந்திருக்கிறது. வெள்ளியின் விலையும் இது வரும் காலங்களில் உயர்ந்துட்டுதான் இருக்குமா, இல்ல குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, தங்கத்தை விட வெள்ளியினுடைய விலை மிக வேகமாக உயரும். வெள்ளியினுடைய தேவை உலக அளவில் பெரிய அளவில் உள்ள தொழில்துறைக்கு ஒரு பெரிய மூலப்பொருளாக செயல்பட்டு வருவதால் வெள்ளியுடைய தேவையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. வெள்ளியுடைய தேவை முதலீட்டு பொருளாகவும் அதே நேரத்தில் ஒரு தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாகவும் பயன்பட்டு வருவதால் தொடர்ந்து தங்கத்தை விட மிக வேகமான அளவில் வெள்ளியினுடைய விலை வந்து உயர்ந்து கொண்டு வரும். இனி வரும் காலங்கள்ல கோல்டு ETF விட வெள்ளி ETFல மக்கள் அதிக அளவுல முதலீடு செஞ்சாங்கன்னா உங்களுக்கு அது லாபம் கொடுக்கற மாதிரி இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி தரும் வெள்ளி. அதனால் தங்கத்தை விட தாண்டி வெள்ளியின் மீது முதலீடுகள் பெரிய லாபம் வரும் காலங்களில் பெரிய, அதாவது மிகப்பெரிய அளவில் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அதனுடைய வேகம் அதிகமாகவே இருக்கும் வெள்ளியினுடைய விலை உயர்வு. வெள்ளி விலை கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தினந்தோறும் புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு ஜெயந்திலால் சலானி.
ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.